ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, இது வெங்காயத்துலேயே கொஞ்சமாக பொடியாக 2 பூண்டு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் எங்களுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி எப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி 4ஆக கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 கட்டி பெருங்காயம். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அது மேலே நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வந்து நமக்கு ஒரு பருப்பு வந்து வேகிறதுக்கு நல்லா குழஞ்சா போதும். அந்த அளவுக்கு விசில் வந்தால் போதும். நம்ம நிறையலாம் வேக வைக்க வேணாம். இப்போ வந்து புளியை கொஞ்சம் சாம்பாருக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு வாட்டி கழுவிட்டு தான் எப்போவுமே புளியை ஊற வைப்பேன். அந்த மாதிரி ஊற வச்சாச்சு. இப்போ 4 விசில் வந்துருச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி மத்து வச்சு நல்லா இருக்கிறத கொஞ்சமாக நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளி, அந்த வெங்காயம், அது எல்லாமே. இப்போ எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க சாம்பார். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும், இந்த மாதிரி பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ண உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சோண்டு, தக்காளி வந்து சும்மா ஒரு சின்ன பீஸ் தான் பொடியாக கட் பண்ணேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கணும்லாம் இல்லை, இந்த மாதிரி லேசாக சுருளட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா மாங்காய் வந்து நம்ம கொதிக்கும் போது தான் சேர்ப்போம். அதனால் இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய், முருங்கைக்காவை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. நல்லா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும், அந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பில் வந்து இது 2த்தையும் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் வதக்கந்த ஊற்றிட்டு நம்ம சாம்பாருக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான், இதை போட்டுக்கலாம். நான் வந்து 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புலாம் நல்லா கொதிக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் அடுப்பில் மேலே தூக்கி வச்சுட்டு குக்கர் வந்து ரஃப்பாக மூடுங்க. மூடிட்டிங்கன்னா இதே மாதிரி நல்லா கொதி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இதே மாதிரி நல்லா கொதிக்கும். அந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா தான் நம்ம மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்மெல் எல்லாமே போகும். கொதித்ததுக்கப்புறம் நல்லா குழம்பு மிளகாத்தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மாங்காய், பெரிய மாங்காய் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம புளி வச்சோம் இல்லையா, அந்த கரைச்ச புளியை இது மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டுட்டு அதே மாதிரி ரஃப்பாக மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சது இதே மாதிரி நல்லா கமன்னு கொதிக்கும். சாம்பார் வாசனை செம்மையாக இருக்குது. இதே மாதிரியே கொதிக்கும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை நம்ம வச்சதை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கொதித்து வரப்போ கொத்தமல்லி போட்டது நல்ல வாசனை இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் ரெடி. நம்ம பரிமாறிக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு தொக்கு தான். இதுவும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பொரியல், தொக்கு எது வேணாலும் சொல்லலாம், போய் பார்த்துக்கோங்க. சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக்